வணக்கம். யாவர்க்கும் உரைப்போமில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற நாயனார் யாருன்னா இடங்கழி நாயனார். இந்த இடங்கழி நாயனார் எப்படியெல்லாம் சுவாமிக்கு பூஜை பண்ணினார், சிவபெருமானின் அருளுக்கு இவர் எப்படி பாத்திரமானார், ஏன் இவர் 63 நாயன்மார் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டார், அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகலாம் வாங்க. இந்த இடங்கழியார் என்றவர் குறுநில மன்னன். இவர் சோழவள நாட்டில் சின்ன நாடான கொடும்பாளூர் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஊரில் நல்லாட்சி செய்து வந்தார். இவரோட ஆட்சியில் தான் சைவம் நெறி தழைத்தோங்கி வளர்ந்ததாகவும் இவர் தான் பல சிவாலயங்களை கட்டினதாகவும் வரலாறு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் சைவ நெறியையும் வேதத்தில் உள்ள தர்ம நெறியையும் போற்றி பாதுகாத்து வந்தனராம் இவரோட ஆட்சியில். இவரோட ஆட்சி காலத்தில் எண்ணற்ற சிவனடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த வரிசையில் பல சிவனடியார்கள் இருந்த இடத்துல ஒரு சிவனடியார் மட்டும் தினமும் என்ன பண்ணுவார்னா திரு அமுது எல்லா சிவனடியாருக்கும் பரிமாறுறதுல மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். அதையே தன்னோட வாழ்வின் லட்சியமாகவே கொண்டிருந்தார். அந்த பல சிவனடியாரில் ஒரு சிவனடியார் மட்டும் அவருக்கு சிவனையும் அன்னதானத்தையும் தவிர வேறு எதுவுமே தெரியாது. எப்போது பார்த்தாலும் சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். வருகின்ற சிவனடியார்களுக்கு எல்லாரும் உணவு நல்லபடியாக சாப்பிட்டு போகணும், அதுக்கு நாம் சாப்பாடு போடணும் அப்படின்ற எண்ணத்திலேயே தன் வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தார் அந்த சிவனடியார். இப்படி இருக்கும்போது அந்த சிவனடியார் புரியும் திருப்பணிக்கு ஒரு முறை பெரிய இடைஞ்சல் வந்தது. என்ன வந்தது? திருவமுது அளிப்பதற்கு போதிய நெல் அவருக்கு கிடைக்கல. நெல் கிடைக்காதால அவரோட அன்னதானம் தடைபட்டு பெரிய கவலைக்கு உட்பட்டார். என்னடா இது, சிவ தொண்டர்களுக்கு நம்மளால் பசிக்கு சாப்பாடு போட முடியலையே, இப்போ நமக்கிட்ட நெல் இல்லாதால நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க எங்கெங்கெங்கேயோ தேடி அலைகிறார் அந்த சிவ தொண்டர். ஆனால் எங்கே தேடியும் அவருக்கு ஒரு நெல்மணி கூட கிடைக்கவே இல்லை. இதனால் மனம் கலங்கி உட்காந்துட்டுருக்கார். அப்போது அவர் ஒரு யோசனையில் இருக்கும்போது முடிவில் அவருக்கு எங்கே நெல் இருக்குன்னு தெரிஞ்சுது. இந்த ராஜாவோட இடங்கழி நாயனார் ராஜாவோட அரண்மனையில் நெல் இருக்கிறது தெரிய வந்தது. அதுக்காக அவர் மிகப்பெரிய வேலையை செய்ய தயாரானார். அது எப்பேற்பட்ட வேலை தெரியுமா?